Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சிக்கன் பெரட்டல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு 2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை. அதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 4 வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம். வெங்காயம் வந்துட்டு இதுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். வத்தல் பொடி காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன். அப்புறம் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா சிக்கனை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டு தான் வச்சுருந்தேன். அதனால தான் நான் மஞ்சள் பொடி வந்து அந்த பொடியில் சேர்த்துக்கல. நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் தண்ணி எல்லாம் வந்துட்டு வெளியேறும். அது வரைக்கும் நல்லா பெரட்டி அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து பெரட்டி கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.